இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த கடைசி லைன் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகித்துக் கொள்ளுகிற காரியம் என்று சொல்லும் போது இன்னைக்கு எங்குமே சகிப்புத்தன்மை பார்க்கவே முடியல. சமுதாயத்திலும் இன்னும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற கூட்டங்களிலும் கூட அதிகமாய் பார்க்க முடியவில்லை. என்னோட அந்த கடைசி நாட்டில் எடுத்தவுடன் கோபம், பொறாமை என்னும் பல காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அது அப்படியே அநேக பாதிப்புகளை கொண்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையான அன்பு சகலத்தையும் சகிக்குமாம். சகிக்கும் என்கிறதை பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் ஏதோ வேற வழியில தலை எழுத்து சகித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அல்ல. பாடுகள், பாரங்கள், வேதனைகள் எதுவானாலும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற ஒன்றை தான் சகிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கை பாருங்கள். மகிமை எல்லாவற்றையும் தொடர்ந்து நமக்காக பூமிக்கு வந்தார், நம்மை மீட்பதற்காக. அவருடைய அன்பு எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், சகித்தார், சந்தோஷமாய் சகித்தார். ஏதோ வேற வழியில் என்று புலம்பிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு இல்லை. சிலுவை பாதை, அவருடைய கல்வாரி பாதை நாம் பார்க்கும் பொழுது பாரமான சிலுவை தோல்ல வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, முள்முடிய தலையில வைத்து அழுத்தும் பொழுது அதிலிருந்து ரத்தம் அடிக்கிறது. எவ்வளவோ அவமானங்கள், நிந்தைகள், வீதி வீதியாக இழுத்துட்டு போய் அவமானப்படுத்துறாங்க. ஆனாலும் பொறுமையா இயேசு சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்திலும் முறுமுறுக்கவில்லை, எதிர்த்து போராடவே இல்லை. காரணம், அத்தனை பாடுகளையும் நமக்காக சகித்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த தியாகத்திற்கு ஈடுதை வேற ஒன்றுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சகிப்புத்தன்மையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வேற வழி இல்லாம முறுமுறுக்கிறோமா? நேரம் அப்படித்தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சில பாதைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதித்தார். அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகிக்க கற்றுக்கொள்வோம். இந்த நாட்டில் அதுதான் அவசியம். விட்டு கொடுப்போம், மேன்மையாக மற்றவர்களை கருதுவோம். இதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். அந்த சகிப்புத்தன்மை பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வர ஆரம்பித்து விடும். ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு மிஷினரி ஊழியத்திற்கா போறாரு. இங்கிலாந்து தேசத்துல போய் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய பாடுகளை குறிச்சு, மனதுருக்கத்தை குறிச்சு, கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாகமாய் ஜீவனை நமக்காக கொடுத்ததை நினைத்து அந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தில் இருந்த ஒரு வாலிப பெண், நீக்ரோ பெண்ணுக்கு அந்த இயேசுடைய அன்பு அதிகமாய் தொட்டது. அவருடைய உள்ளத்தை உடைச்சது. எனக்காக என்னை மீட்க தன்னையே பலியா கொடுத்த ஒரு நபர் இருக்கிறாரா, எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறான்னு சொல்லி அந்த அன்பு அவள் உள்ளத்தை நிரப்பின உடனே கூட்டம் நடந்துட்டு இருக்குது. தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதோடு அவளால் சும்மா இருக்கவே முடியவில்லை. அடுத்த நாள் பார்க்கும்போது கை நிறைய பணத்தோடு அந்த மிஷினரிட்ட இதை வச்சுடுங்க, ஆண்டவர் கிண்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லும் போது மிஷினரி, நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல, நீ ஏழ்மையில இருக்கிறாமா, உனக்கு காணிக்கை போடுவதற்கு கூட காசு கிடையாது, இவ்வளவு பணம் எப்படி வந்தது, இதை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார். இல்ல, வாங்கிக் கொள்ளுங்கள், ஊழியத்திற்கு பயன்படுத்துங்கள், பெரிய அமௌண்டாக இருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல, நேற்று தினம் செய்தியை கேட்ட இயேசுடைய அன்பு என் இருதயத்தை நிரப்பிச்சது. என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அந்த இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும், இந்த ஊழியத்தை இன்னுமா எல்கைகள் விரிவாகணும்னு சொல்லிட்டு நேரா போய் என்னுடைய தேயிலை தோட்ட எச்சமான்ட்ட போய் பேசி, வாழ்நாள் முழுவதும் இந்த தேயிலை தோட்டத்துல நான் அடிமையா வேலை செய்யறேன், அதற்கான பணம் எவ்வளவோ இப்பொழுதே கொடுத்து விடுங்கள்னு சொல்லி என்னை அடிமையாக தோட்டத்தில் வேலை செய்வதற்காக விற்று போட்டு அந்த பணத்தில் அடுத்து ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த மிஷினரி உள்ளம் உடைந்தது. அந்த பணத்தை கைகளில் வாங்குவதற்கு கூட அவருடைய கண்கள் கலங்கினது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரி வந்தது பெரிய தியாகம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது தியாகமே அல்ல, என்னை காட்டிலும் பெரிய தியாகத்தை நீ பண்ணிருக்கிறாய் மகளே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். யோசித்து பாருங்கள், நீ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போயிருதோமா? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கை மட்டும்தான் கட்டப்பட்டிருக்குது, என் வாழ்க்கை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமை. இல்லை,
ஆண்டவர் எந்த பாதையில் அனுமதித்தாலும், அது வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், சோதனைகள் நிறைந்ததா இருக்கலாம், பொறுமையோடு சகிக்கும் பொழுது நிச்சயமாக முடிவு உண்டு. முடிவு நமக்கு சாதகமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். மங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளில் காலை நேரத்துக்கு அண்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகிப்புத்தன்மை அற்ற இந்த நாட்கள்ல உம்முடைய அன்பு எங்களை அதிகமா நிரப்பட்டோம். சகலத்தையும் நம்பு, சகலத்தையும் சகிக்கும் சொல்லி வார்த்தை சொல்கிறது. அந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்படாத கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நிரப்பும்படி நாங்கள் கேட்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக புலவோ நிந்தைகள், அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்களும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு சகிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. அந்த கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். பாடுகளை நினைத்து வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு அதை எல்லாவற்றையும் அன்னைக்கு சந்தோஷமாய் ஒரு மன ரம்யத்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுத்து நீ நடத்த முடியும் ஜெபிக்கிறேன். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோதனைகளை சகிப்பதோடு மட்டுமல்ல, பாடுகளையும் சகிப்போம், பொறுமை ஏற்றுக்கொள்வோம். ஒரு நாள் அதற்கான மேன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.